வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹைவே இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைவே இன்ஜினியரிங்கில் யூனிட் 1ல் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த இன்ட்ரொடக்ஷனில் அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஹைவே டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் எப்படி ஹைவே டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எப்போ இருந்து இந்தியாவில் இந்த ஹைவே டெவலப் ஆகிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஏஷியன் பீரியட்லேருந்தே ஏஷியன்ட் இந்தியாவிலேருந்தே பார்த்தோன்னா ரோட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ ஏஷியன் பீரியடில் எப்படி இந்த ரோட்ஸ் டெவலப் ஆகிருக்கு அப்படின்றது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி இப்போ இருக்கக்கூடிய ரோட்ஸ் வரைக்கும் டெவலப் ஆகிருக்கு அப்படின்றது தான் இந்த ஹைவே டெவலப்மெண்ட் இன் இந்தியா. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன் ரோட்ஸ் இன் ஏஷியன் இந்தியா. ஏஷியன் இந்தியாவில் எப்படி ரோட்ஸ் டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஏஷியன் பீரியடில் பார்த்தோன்னா எப்போ இந்த ரோட்ஸ் வந்திருக்குன்னா, மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா பீரியடில் பார்த்தோன்னா அது 25th to 35th century பிசியில் இந்த ரோட்ஸ் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா பீரியடில் ரோட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க எந்த பர்பஸ்க்காக இந்த ரோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ பீப்புள்ஸ்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் மிலிட்ரி பர்பஸ்க்காக இந்த ரோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எப்போ ரோட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா, 4th centuryயில் சந்திரகுப்த மௌரியா பீரியட். மௌரியன் பீரியடான சந்திரகுப்தா பீரியடில் கௌட்டில்யா, யாருன்னு பார்த்தோன்னா கௌட்டில்யா தான் சாணக்கியா. அவர் எழுதின அர்த்தசாஸ்திரா புக்கில் இந்த ரோட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பற்றி சொல்லியிருக்காரு. சந்திரகுப்தா பீரியட்லேயும் இந்த ரோட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது 4th century சேர்ந்தது. அப்பையும் ரோட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத எவிடன்ஸ் இருக்குது. அர்த்தசாஸ்திரான்ற புக்கில் பார்த்தோன்னா ரூல்ஸ் இந்த ரோட் ரூல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரோடோட டெப்த் எவ்வளோ இருக்கணும், எப்படி ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், ரோட்ஸ் பிளாக் பண்ணால் பனிஷ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் அந்த புக்கில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் அடுத்து யார் பீரியடில் ரோடு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா, 5th century ஏடியை சேர்ந்த எம்பரரான அசோகா பீரியட்லேயும் ரோட்ஸ் இன்னும் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ட்ராவலர்ஸ்க்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரி ஏஷியன் இந்தியாவில் நிறையா ரோட் டெவலப்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அந்த பீரியட்லேருந்து ரோடு ப்ரெசென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த பீரியடில் பார்த்தோன்னா மொஹல் பீரியட். மொஹல் பீரியடில் எப்படி ரோட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மொஹல் பீரியடில் பார்த்தோன்னா ரோடு இந்தியாவில் இன்னும் ரொம்ப ஹைலி இம்ப்ரூவைஸ்டாக ஆகிருக்குது. மொஹல் பீரியடில் பார்த்தோன்னா நிறையா ஃபாரின் விசிட்டர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் நிறையா இந்த ரோட் டெவலப்மெண்ட்டை பற்றி அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரோடு இந்த மொஹல் பீரியடில் எது வரைக்கும் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தோன்னா, கேஞ்சடிக் பிளைன்ஸில் நார்த் வெஸ்ட் டு ஈஸ்டர்ன் சைடில் அந்த ஏரியாஸில் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கோஸ்டல் ஏரியா சென்ட்ரல் பார்ட்ஸ்லாம் இந்த ரோட்ஸ் மொஹல் பீரியடில் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா 19th century. ஃபஸ்ட்டு ஏஷியன்ட் இந்தியா, அதுக்கப்புறம் மொஹல் பீரியட், அதுக்கப்புறம் இப்போ 19th century. 19th century பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வந்துடுறாங்க. அப்போ பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி ரோடு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ சொல்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் தான் பார்த்தோன்னா இந்த ரயில்வேஸ் உருவாக்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ட்ரங்க் ரோட்ஸ்லாம் எப்படி மாற்றுறாங்கன்னு பார்த்தோன்னா, மெட்டல் ரோடாகவும் பிரிட்ஜஸ்லாம் நிறையா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா ரோடுமே இப்போ நிறையா நம்பர் ஆஃப் ட்ரங்க் ரோட்ஸ்லாம் போட்டாலும் அது எல்லாமே எந்த ரோடை பேஸ் பண்ணி போட்டாங்கன்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஓல்டு ரோடு, ஏஷியன் பீரியடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஓல்டு ரோடை வச்சு தான் இந்த மெட்டல் ரோடெலாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க பிரிட்டிஷர்ஸ். நெக்ஸ்ட்டு 1865 லார்ட் டல்ஹவுசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தப்போ லார்ட் டல்ஹவுசி தான் என்ன டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாரு. அதான் பிடபிள்யூடி. அதான் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் யார் ஃபார்ம் பண்ணுறதுனா, லார்ட் டல்ஹவுசி 1865 ஃபார்ம் பண்ணியிருப்பார். இந்த பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தான் என்ன ரோட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, கிராண்ட் ட்ரங்க் ரோட்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது 19th centuryயில் பிரிட்டிஷர்ஸ் இந்த மாதிரி ரோட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இந்தியா இண்டிபெண்ட் இந்தியாவாக மாறினதுக்கப்புறம் இந்தியா எப்படி ரோட் டெவலப்மெண்ட் பண்ணுது அப்படின்றதான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்போ அதில் ஆரம்பித்தது தான் இந்த ஜெய்கர் கமிட்டி. ஜெய்கர் கமிட்டி அப்படின்றது பார்த்தோன்னா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. எப்போனா 1927 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுது. அதில் ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் ரோட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியோட லீடராக யார் இருக்காருன்னா, எம்ஆர் ஜெயக்கர் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறாரு. அவர் தான் நிறையா ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த ரோட் டெவலப்மெண்ட் இந்தியாவில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையா மேஜரான சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இந்தியாவில் ரோட் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்னால் அதான் மெயினான கோலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். செகண்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட ஆரம்பித்தார். இந்த ரோடு யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் பெட்ரோலுக்கு நிறையா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட ஆரம்பித்தார். அது மூலமாக அந்த டேக்ஸ் மூலமாக நிறைய ரோட் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டேக்ஸை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் ரோட் ஃபண்டு CRF அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டை வந்து எதுக்காக ஒதுக்குறாங்கன்னா அந்த ரோட் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து ஒதுக்குறாங்க. இந்த பெட்ரோலுக்கு எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் போடுறதுனால அந்த ஃபண்டை இப்படி ஒதுக்கிக்கிறாங்க. அந்த ஃபண்டு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரோட் ஃபண்டு. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குறாருன்னா செமி அஃபிஷியல் டெக்னிக்கல் பாடி வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஸோ ரோட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு செமி அஃபிஷியல் டெக்னிக்கல் பாடி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது 3வது ரெக்கமெண்டேஷன். 4வது ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தோன்னா ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய புது டெக்னிக்ஸ் வந்து டெவலப் ஆகும். ரிசர்ச் வந்து பண்ணலாம். ரிசர்ச் வந்து பண்ணுறதுனால நம்மளோட ரோட் டெவலப்மெண்ட்டும் நல்லா வந்து ஆகும் அப்படின்றது தான் இவரோட 4வது ரெக்கமெண்டேஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து முக்கியமாக இந்த ஜேக்கர் கமிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேக்கர் கமிட்டி வந்து 1927 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணது எப்போன்னு பார்த்தோன்னா 1928 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேக்கர் கமிட்டியில் என்னெல்லாம் வந்து சொன்னாங்களோ அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த ரெக்கமெண்டேஷன் படி வந்து பார்த்தோன்னா இந்த சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் CRF அப்படின்றத வந்து 1929 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டோட அப்ரூவல் படி செமி டெக்னிக்கல் பாடியான இந்தியன் ரோட் காங்கிரஸ் IRC அப்படின்றத 1934 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 1939 மோட்டர் வெஹிக்கல் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மோட்டர் வெஹிக்கல் ஆக்ட் வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த டிராஃபிக் பேஸ் பண்ண லாஸு ஆர்டினன்ஸ் எல்லாமே வந்து எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த மோட்டர் வெஹிக்கல் ஆக்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1939 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து 1943 எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் சீஃப் இன்ஜினியர்ஸை வந்து பார்த்தோன்னா இந்த IRC இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து கூப்பிட்ருப்பாங்க. எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் சீஃப் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து IRC வந்து கூப்பிட்டனால ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எப்போன்னு பார்த்தோன்னா அந்த 1943 எதுக்காகனா அந்த ரோட் டெவலப்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த சீஃப் இன்ஜினியர் சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸில் என்ன வந்து கடைசியாக வந்து கொண்டு வராங்கன்னு பார்த்தோன்னா 20-year பிளான் வந்து நிறைவேற்றணும் அப்படின்றத வந்து இந்த கான்ஃபரன்ஸில் வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போ மொத்தம் வந்து 3 20-year பிளான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 20-year பிளான். ஸோ அது எந்த இயரில் வந்து பார்த்தோன்னா 1943 to 1963. ஸோ அது கம்ப்ளீட் ஆனது முன்னாடியே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1961 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 63 வந்து கம்ப்ளீட் ஆக வேண்டியது 1961 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 20-year பிளானை தான் எப்படி சொல்கிறாங்கன்னா நாக்பூர் ரோட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லைனா வந்து வேறு நேமில் எப்படி சொல்லலாம்னா நாக்பூர் ரோட் பிளான் அப்படின்னு வந்து இந்த ஃபஸ்ட்டு 20-year பிளானை வந்து டினோட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 20-year பிளானோட டார்கெட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எவ்வளோ ரோடு வந்து போட்டிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 16 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு வந்து போட்டிருக்கணும் அப்படின்றது அவங்களோட டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பெர் 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 20-year பிளான். அதுக்கப்புறம் 1950 வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் CRRI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தோன்னா நிறைய ரிசர்ச் வந்து இந்த ரோடை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ரிசர்ச் டெக்னிக்ஸ்லாம் வந்து உருவாகணும் அப்படின்றதுக்காக அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1950. அதுக்கடுத்து 1956 வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் ஹைவே ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து எந்த பர்பஸ்க்காக வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸோ நிறைய ஹைவேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹைவேஸை வந்து செலக்டடான சில ஹைவேஸை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு பர்பஸ். செகண்ட் பர்பஸ் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ஹைவேஸ் வந்து சர்வே வந்து பண்ணுறாங்க அப்படின்னா யாரோட லேண்டில் வேணால் போய் இறங்கி சர்வே வந்து பண்ணலாம் அப்படின்றது 2வது பர்பஸ். 3வது பர்பஸ் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ஹைவே டெவலப்மெண்ட்டுக்கு தேவையாக ஒரு லேண்ட் வந்து இருக்குன்னா அந்த லேண்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து 3வது பர்பஸ். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் எந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1956 நேஷ்னல் ஹைவே ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 20-year பிளான் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ செகண்ட் 20-year பிளான் வந்து வருது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 20-year பிளான் வந்து முன்னாடியே இயர்லியாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1961 வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அப்போ செகண்ட் 20-year பிளான் வந்து எப்போ இனிஷியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 1961 வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது 1961 1981 வரைக்கும் வந்து அந்த பீரியட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இது எங்கே வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பாம்பேயில். ஸோ ஃபஸ்ட்டு 20-year பிளான் வந்து நாக்பூரில், அதனால தான் நாக்பூர் ரோட் பிளான் இல்லைனா நாக்பூர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸோ பாம்பேயில் வந்து பண்ணனால இந்த 20-year பிளானுக்கு என்ன பேர்னு பார்த்தோன்னா பாம்பே ரோட் பிளான் அப்படின்னு வந்து பேர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெர் 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு 32 கிலோமீட்டர் வந்து ஏரியா வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் 1973 வந்து ஹைவே ரிசர்ச் போர்டு வந்து ஃபார்ம் பண்ணாங்க. 1973 ஐஆர்சி வந்து இந்தியன் ரோட் காங்கிரஸ் வந்து ஹைவே ரிசர்ச் போர்டு வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஹெச்ஆர்பி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தோன்னா, இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து இருக்குல்ல, ஸோ அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு கரெக்டான டேரக்ஷன் கைடன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹைவே ரிசர்ச் போர்டு வந்து 1973 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஐஆர்சி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 1978 நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பாலிசி கமிட்டி என்டிபிசி அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அடுத்த 10 இயர்ஸுக்கு இந்த காம்ப்ரிஹென்சிவாக நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பாலிசி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க 1978. ஸோ அந்த கமிட்டி தான் என்னென்னு பார்த்தோன்னா நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பாலிசி கமிட்டி அப்படின்ற கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ன வருதுன்னு பார்த்தோன்னா, தேர்ட் 20 இயர் பிளான் வந்து வரும். அப்போ 1981 தேர்ட் 20 இயர் பிளான் வந்து வருது. ஸோ அது எங்கே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எங்கே வந்து நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா லக்னோவில் வந்து நடந்திருக்கும். ஸோ அது வந்து 1981 2001 வரைக்கும் இந்த தேர்ட் 20 இயர் பிளான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளோ டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 82 km/100 km² ஏரியாவுக்கு வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து தேர்ட் 20 இயர் ரோட் பிளான். ஸோ இந்த ரோட் பிளான் லக்னோவில் நடந்தனால இந்த தேர்ட் 20 இயர் ரோட் பிளானை வந்து எப்படி சொல்லலாம்னா லக்னோ ரோட் பிளான் அப்படின்னு வந்து டினோட் பண்ணலாம். ஸோ 1988 வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க 1988. ஸோ அப்புறம் டிசம்பர் 2000 வந்து பார்த்தோன்னா பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா PMGSY அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து யார் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எது பேஸ் பண்ணுன்னு பார்த்தோன்னா, இந்த எப்படி இந்த இந்தியாவில் வந்து ரோட் டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்றத ஏஷியன் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ஹைவே டெவலப்மெண்ட் இன் இந்தியாவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த ரோட் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆர்கனைசேஷன் அது வந்து ஒவ்வொரு டைம் பீரியடில் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வேரியஸ் ஆர்கனைசேஷன் அவங்க எந்த வருஷத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், ஸோ CPWD அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா 1854 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், ஸோ அது வந்து 1854. நெக்ஸ்ட் வந்து ஜெய்கர் கமிட்டி வந்து 1927. சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் வந்து 1929. சென்ட்ரல் ரோட் ஆர்கனைசேஷன் CRO அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்போன்னு பார்த்தோன்னா 1930. இந்தியன் ரோட் காங்கிரஸ் IRC வந்து எப்போன்னு பார்த்தோன்னா 1934. மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் வந்து எப்போன்னு பார்த்தோன்னா 1939 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 2 தடவை வந்து ரிவைஸ் ஆகிருக்கு. 1988 2019 வந்து 2 தடவை இந்த மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாக்பூர் ரோட் கான்ஃபரன்ஸ் வந்து 1943. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு 20 இயர் ரோட் பிளான் 1943 1963 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் CRRI அது எப்போன்னு பார்த்தோன்னா 1950 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நேஷ்னல் ஹைவே ஆக்ட் வந்து எப்போன்னு பார்த்தோன்னா 1956. பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் BRO அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து 1960. செகண்ட் 20 இயர் பிளான் வந்து எப்போன்னு பார்த்தோன்னா 1961 1981 வரைக்கும். ஹைவே ரிசர்ச் போர்டு வந்து 1973. நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பாலிசி கமிட்டி வந்து எப்போன்னு பார்த்தோன்னா 1978. தேர்ட் 20 இயர் பிளான் வந்து எப்போன்னு பார்த்தோன்னா 1981 to 2001 வரைக்கும் தேர்ட் 20 இயர் பிளான். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI வந்து எப்போன்னு பார்த்தோன்னா 1988. பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா PMGSY, ஸோ இது வந்து பார்த்தோன்னா 2000. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஆர்கனைசேஷன். அது எந்த இயரில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ 3 20 இயர் பிளான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த 3 20 இயர் பிளானே வந்து கம்பாரிஷனோட இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நேம் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 20 இயர் பிளானுக்கு நேம் என்ன பார்த்தீங்கன்னா நாக்பூர், செகண்ட் நாக்பூர் ரோட் பிளான், ஸோ செகண்ட் 20 இயர் பிளானுக்கு வந்து பாம்பே ரோட் பிளான், தேர்ட் 20 இயர் பிளானுக்கு வந்து லக்னோ ரோட் பிளான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 3த்துக்கும் 3 விதமான நேம் வந்து இருக்குது. 3 இடத்துல வந்து நடந்தனால அந்த நேமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டியூரேஷன் வந்து பார்த்தோன்னா எந்த டைம் பீரியட்லனா நான் ஃபஸ்ட்டு 20 இயர் பிளான் வந்து 1943 1963 வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டைம் பீரியடு. பட் ஆனால் அது 61 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் 20 இயர் பிளான் வந்து பார்த்தோன்னா 1961 ஆரம்பிச்சு 1981 வரைக்கும் கம்ப்ளீட் ஆனது வந்து பார்த்தோன்னா 1974 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் 20 இயர் பிளான் வந்து பார்த்தோன்னா 1981 2001 வரைக்கும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து இந்த ரோட் டென்சிட்டி, ஸோ ஒரு ஃபஸ்ட் 20 இயர் பிளானோட ரோட் டென்சிட்டி வந்து டார்கெட் என்னென்னு பார்த்தோன்னா 16 km/100 km². இது வந்து 32 km/100 km². இது வந்து 82 km/100 km² வந்து தேர்ட் 20 இயர் பிளான். அதுக்கப்புறம் ரோட் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் 20 இயர் பிளான் வந்து என்ன பேட்டர்னில் இருக்குன்னா ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன். செகண்ட் 20 இயர் பிளான் வந்து கிடையாது.
தேர்ட் 20 இயர் பிளான் வந்து ஸ்கொயர் அண்ட் பிளாக் பேட்டர்னில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஸோ எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து ஃபஸ்ட் 20 இயர் பிளானில் வந்து கிடையாது. செகண்ட் 20 இயர் பிளானில் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டரில் வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தேர்ட் 20 இயர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 3200 கிலோமீட்டரில் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ரோட் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட் 20 இயர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், வில்லேஜ் ரோட் அப்படின்னு சொல்லி இந்த ரோட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செகண்ட் 20 இயர் பிளானில் வந்து இதே ரோட்ஸ் வந்து இருக்கும், ப்ளஸ் அதோட சேர்த்து வந்து எக்ஸ்பிரஸ் வே ஹைவேவும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் 20 இயர் பிளானில் வந்து பார்த்தோன்னா பிரைமரி ரோட், செகண்டரி ரோட், டெர்ஷியரி ரோடு அப்படின்னு சொல்லி 3 வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ பிரைமரி ரோட்டில் வந்து என்னெல்லாம் வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா இஹெச்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே, அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் வே இல்லாட்டி எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுவும் நேஷனல் ஹைவேவும் வந்து எதில் இருக்கும்னா பிரைமரி ரோட்ஸில் வந்து இருக்கும். செகண்ட் ரோடில் வந்து ஸ்டேட் ஹைவேயும் எம்டிஆர் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டெர்ஷியரி ஆர் ரூரல் ரோடில் வந்து பார்த்தோன்னா வில்லேஜ் ரோடும் ஓடிஆர் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தேர்ட் 20 இயர் பிளானில் இந்த மாதிரி ரோட்ஸ் வந்து 3 விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இஹெச் அப்படின்றது எக்ஸ்பிரஸ் வே ஆர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, என்ஹெச் அப்படின்றது நேஷனல் ஹைவே, எஸ்ஹெச் அப்படின்றது ஸ்டேட் ஹைவே, எம்டிஆர் அப்படின்றது மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், ஓடிஆர் அப்படின்றது அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், விஆர் அப்படின்றது வில்லேஜ் ரோடு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரோடு வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 3 கம்பேரிஷன். ஸோ இந்த 3 இதான் வந்து 20 இயர் பிளானோட கம்பேரிஷன். 20 இயர் பிளானோட கம்பேரிஷன் வந்து என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த தேர்ட் 20 இயர் பிளான் பேஸ் பண்ணி எப்படி இந்த ரோடோட லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சில ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த ரோடோட டோட்டல் லென்த் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா வந்து இருக்குது. ஒன்று வந்து 4.74 இன்ட்டு நம்பர் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ், அது ஒரு ஃபார்முலா. அதை வச்சு நம்ம வந்து ரோடோட டோட்டல் லென்த் வந்து கால்குலேட் பண்ணலாம். இல்லைனா இந்த டோட்டல் லென்த் ஆஃப் ரோடு ஈக்குவல் டு ரோட் டென்சிட்டி இன்ட்டு ஏரியா. ஸோ அது வந்து அது 2வது ஃபார்முலா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம், 2வது ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டில் வந்து எது மேக்ஸிமம் வேல்யூ வந்து கொடுக்குதோ அந்த வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த டோட்டல் லென்த் ஆஃப் ரோடாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை வந்து இந்த ரோடோட டோட்டல் லென்த் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா என்ஹெச் ரோடோட லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தோன்னா ஏரியா டிவைட் பை 50. ஸோ அதை வந்து கிலோமீட்டர் ஸ்கொயரில் வந்து நம்ம வந்து டினோட் பண்ணுறோம் அதோட யூனிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஹெச் ரோடு ஸ்டேட் ஹைவேஸோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தோன்னா இதில் வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து ஏரியா டிவைட் பை 25, இல்லைனா இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா 62.5 இன்ட்டு நம்பர் ஆஃப் டவுன்ஸ் மைனஸ் லென்த் ஆஃப் நேஷனல் ஹைவே. ஸோ இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டில் எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து கொடுக்குதோ அந்த ஃபார்முலா நம்ம வந்து எடுத்து அந்த ஸ்டேட் ஹைவேவோட லென்த் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி வந்து கால்குலேட் பண்ணிக்குவோம். அடுத்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடோட லென்த் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா 2 ஃபார்முலா, அதுலேயும் ஏரியா டிவைட் பை 12.5, இல்லைனா இன்னொன்று வந்து 90 இன்ட்டு நம்பர் ஆஃப் டவுன்ஸ். ஸோ இது ரெண்டில் எது இந்த ஒரு ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா, இது ரெண்டில் எது வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து கொடுக்குதோ அந்த ஃபார்முலாவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 5th ஃபார்முலான்னு பார்த்தோன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட் இல்லைனா வில்லேஜ் ரோடோட லென்த் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா டோட்டல் ரோடு லென்த்து மைனஸ் செகண்ட் ஃபார்முலா மைனஸ் தேர்ட் ஃபார்முலா மைனஸ் 4th ஃபார்முலா. டோட்டல் ரோடு லென்த்லேருந்து இந்த 3 ஃபார்முலா மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு ஆர் வில்லேஜ் ரோடோட லென்த் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே எதுக்குன்னு பார்த்தோன்னா தேர்ட் 20 இயர் ரோட் டெவலப்மெண்ட்டோட, ஸோ தேர்ட் 20 இயர் ரோட் பிளானோட ரோடோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது, அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ரோட் சைடில் பிளான்ஸ் வந்து நடுறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்போரிகல்ச்சர் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ரோட் சைடில் பிளான்ஸ் வந்து நம்ம வந்து நடுறதுக்கு அது பேர் என்ன சொல்கிறோன்னா ஆர்போரிகல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒரு ஏரியாவில் இந்த ரோடோட ஆப்டிமம் லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன கான்செப்ட்னு பார்த்தோன்னா அந்த ரோடில் வந்து மேக்ஸிமம் யூட்டிலிட்டி பெர் அந்த ரோடோட யூனிட் லென்த்து. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ரோடோட ஒரு ஏரியாவில் இந்த ரோடோட ஆப்டிமம் லென்த் வந்து கால்குலேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சேச்சுரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ஒரு 4 லைனில் ஹைவேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஆவரேஜ் காஸ்ட் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா அந்த ரோடோட பெர் கிலோமீட்டர் அந்த லென்த்தை வச்சு தான் வந்து பெர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து ஆகுன்றதை வச்சு தான் அந்த ஹைவேஸோட 4 லைன் கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணும்போது அப்படி தான் வந்து அது காஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதான் வந்து முக்கியமான சில கீ பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த ஹைவே டெவலப்மெண்ட் வந்து இந்த ஹிஸ்ட்ரி பீரியட்லேருந்து எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்த்தோம். அதே மாதிரி 20 இயர் பிளான்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் முக்கியமான சில டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த இன்ட்ரடக்ஷனில் இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.